பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வளம் தந்து வாழ்வளிக்கும் புனித வியாகுல அன்னை மற்றும் கரம்பிடித்து காக்கும் மறைசாட்சி புனித தேவசகாயம் திருத்தல திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் அனைவரையும் புனித ஜார்ஜியார், புனித அந்தோனியார், புனித அல்போன்சா, புனித செபஸ்தியார் அன்பிய இறைமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய மைய சிந்தனையானது பகைமையை அன்பால் வெல்வோம் என்பதாகும். பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். இயேசு தம் வாழ்வில் அன்பையும் மன்னிப்பையும் நிறைவாழ்வையும் பிறருக்கு கொடுத்து இருந்தார். பகைவரை மன்னிப்பதும் அன்பின் வெளிப்பாடே. நமது அன்றாட வாழ்வில் நாமும் கிறிஸ்துவின் மனநிலையில் வாழ முயற்சி செய்வோம். நாமும் பகைவரை அன்பு செய்ய தேவையான அன்பு, இரக்கம், பொறுமை, விட்டு கொடுக்கும் மனநிலை போன்ற நற்பண்புகளை நமதாக்கி முயற்சி செய்வோம். பகைவரையும் அன்பால் வெல்வோம் என்ற மைய சிந்தனையோடு இன்றைய திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைமகன் இயேசுவினுடைய பாடுகளை எண்ணி பார்க்கின்ற அருமையான காலம் இது.
இயேசுவின் துன்பங்களில் உடனிருந்து உடன் பயணித்து வியாகுலங்களை ஏற்றுக்கொண்ட புனித வியாகுல அன்னையினுடைய திருத்தலத்தில் கூடியிருக்கின்றோம். புனித காலத்தில் மறைசாட்சி புனித தேவசகாயம் தன்னுடைய பாடுகளின் உச்சத்தில் இந்த தமிழகத்தின் கல்வாரி என்று போற்றப்படுகின்ற இந்த காற்றாடி மலையில் உயிர் துறந்த சூழலில் அவரடைந்த பாடுகளையும் வேதனைகளையும் இறைமகன் இயேசுவினுடைய பாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். இறைவன் பாடுகளின் பாதையில் பாடுகளின் வழியாக மானிடத்திற்கு மீட்பு உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறார். அந்த நம்பிக்கையில் நாம் எல்லோரும் வேரூன்றி தொடரும் வாழ்வில் விடுதலையின் தன்மைகளை ஏற்றெடுக்க சிறந்த விதத்தில் வரம் கேட்டு இப்பலியில் ஜெபிப்போம். பலியை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள தந்தையே, எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பியருளும். அதனால் நாங்கள் என்று தேவையான ஒன்று மட்டுமே நாடி பிறரன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களையே அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய முதல் வாசகமானது இணைச்சட்டம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை இதயபூர்வமாக கடைபிடித்து அவருக்கு தூய மக்களாக வாழ்ந்து ஆசீர்வாதம் பெறுவதையும் ஆண்டவர் தங்களுக்கு கடவுளாக ஏற்றுக்கொண்டு நடப்பதையும் வலியுறுத்தும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு
உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். 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 நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் நியமங்களை தந்தீர். அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டுமென்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். நடப்போர் பேறு பெற்றோர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். இதுவே தகுந்த காலம்.
இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 5 உயிருள்ள வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களேயானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டுமே வாழ்த்து கூறுவீர்களேயானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நிறைவை நோக்கிய பயணம் ஒவ்வொரு மனிதர்களாலும் மேற்கொள்ளப்படுகிறது. நிறைவு என்பது மனிதர்களுடைய கணக்கில் பல நிலைகளில் வேறுபட்டு அமைகிறது. ஒவ்வொரு மனிதர்களும் தான் அடைய வேண்டிய நிறைவு என்பதை வித்தியாசமான நிலைகளில் எண்ணி பார்க்கிறார். நிறைந்த செல்வம் இருந்தால் நிறைவு வரும் என்று எண்ணுகிறார்கள். நிறைந்த படிப்பு இருந்தால் நிறைவு வந்துவிடும் என்று எண்ணுகிறார்கள். நிறைந்த வளம் இருந்தால், வல்லமை இருந்தால் நிறைவு வந்துவிடும் என்று எண்ணுகிறார்கள். இவை யாவும் இல்லாமலும் நிறைவோடு வாழ்ந்த மனிதர்கள் இந்த உலகத்தின் வரலாற்றில் இருக்கத்தான் செய்திருக்கிறார்கள். நிறைவு என்பது பொருளிலோ அல்லது பதவியிலோ அல்லது செல்வத்திலோ முழுமையடைவதில்லை. நிறைவு என்பது வாழ்வினுடைய சிறப்பு தன்மைகளில் நிறைவடைகிறது, முழுமையடைகிறது.
கடவுள் நிறைவுள்ளவராக இருந்தார். கடவுள் எப்பொழுதுமே அவர் கொண்ட அன்பை எல்லோரிடமும் பகிர்வதில் நிறைவு வைத்திருந்தார். நிறைவுக்கு மேல் நிறைவு என்ற நிலையில்தான் அவரை நாம் பார்க்கிறோம். அன்பு செலுத்துவதில் ஒருபோதும் அவர் குறைவுபடவில்லை. எனவே அன்பு எப்பொழுதுமே நிறைவாக அவரிடம் இருந்தது. அவரிடம் இருந்த அந்த அன்பை குறைவுபடுத்தி பார்ப்பதற்கு எந்த நிலையிலும் வழியில்லை. மிக அருமையாக நற்செய்தி சொல்லுகிறது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் கதிரவனை உதிக்கச் செய்தார். அன்பை பொழிந்து கொண்டே இருந்தார். அன்பை பாகுபடுத்தி பார்க்க கடவுளுக்கு தெரியாது. அன்பை வேறுபடுத்தி பார்க்க கடவுளுக்கு தெரியாது. அன்பை பாகுபடுத்தி வேறுபடுத்தி பார்க்க கூடியவராக கடவுள் இருந்தால் கடவுள் கூட நிறைவுள்ளவராக இருந்திருக்க முடியாது. எனவே உடன்படிக்கை நமக்கு கற்றுக் கொடுப்பதும் கடவுள் கொடுத்த அந்த முறைமைகளையும் நியமனங்களையும் வாழ்வாக்குங்கள். கடவுள் கொடுத்த முறைமை என்ன? கடவுள் கொடுத்த நியமனம்தான் என்ன? அன்பு செய்து வாழ்வதுதான். கடவுளை அன்பு செய்ய வேண்டும், மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும். இதை மட்டும்தான் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய முறைமைகளாக நியமனங்களாக கொள்ள வேண்டும், அதை வாழ்வாக்க வேண்டும். அதுதான் உடன்படிக்கை. இதைத்தான் இணைச்சட்ட நூல் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. எனவே அன்பு செய்ய வேண்டும், அன்பை பகிர வேண்டும். அதில்தான் நிறைவு வரும். அதுதான் கடவுள். எனவேதான் அன்பே கடவுள் என்று சொல்லுகிறோம். மனிதர்கள் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். அந்த மனிதர்கள் பல்வேறு சூழல்களில் தவறிழைத்தவர்கள்தான், குற்றம் புரிந்தவர்கள்தான், பாவம் செய்தவர்கள்தான். ஆனால் கடவுள் அந்த குற்றம் புரிந்தவர்களுக்கு அன்பு குறைவாக கொடுக்க வேண்டும் என்று எண்ணியதில்லை. பாவம் செய்தவர்களுக்கு அன்பை குறைவாக வழங்க வேண்டும் என்று எண்ணியதில்லை. மாறாக குற்றம் புரிந்தோருக்கும் பாவம் செய்தோருக்கும் நிறைவாகவே அந்த அன்பை கொடுத்தார். எனவேதான் அந்த நிறைவாக கொடுக்கப்பட்ட அன்பில் பங்கேற்று மனிதர்கள் தான் செய்த குற்றங்களிலிருந்து மீண்டு வர முடிந்தது, தவறுகளிலிருந்து திருந்தி வர முடிந்தது. மனிதர் திருந்தி வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருந்தது. அதற்கு அவர் அவருடைய அன்பை எப்பொழுதுமே நிறைவாக கொடுத்து கொண்டிருந்தார். இதனை அப்படியே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார். இறைமகன் இயேசுவுக்கென பகைவர்கள் கிடையாது. அவர் யாரையும் ஒருபோதும் பகைவர்களாக கருதியதும் இல்லை. அவருக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்கள் உண்டு, அவரை புரிந்து கொள்ளாதவர்கள் உண்டு, அவரை வெறுத்தவர்கள் உண்டு, அவர் மீது இல்லாதது பொல்லாதது எல்லாவற்றையும் சொல்லியவர்கள் உண்டு, அவரை எள்ளி நகையாடியவர்கள் உண்டு, அவரை காரி உமிழ்ந்தவர்கள் கூட உண்டு. ஆனால் இந்த பட்டியலில் இடம்பெறுகின்ற யாரையாவது எங்காவது எப்பொழுதாவது ஒரு பகைவராக அவர் கருதி இருக்கிறாரா என்றால் இல்லை. எனவே கடவுள் நிறைவுடையவராக இருந்தது போல அவருடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவும் நிறைவுடையவராகவே வாழ்ந்தார்.
எனவே அவர் வாழ்கின்ற மானுடத்திற்கு கற்றுக் கொடுத்தது என்ன? தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். எனவே அவர் எல்லோரையும் நண்பர்கள் என்றுதான் அழைத்தார். இயேசு ஆண்டவர் யாரையும் பகைவர்கள் என்று அழைத்ததே இல்லை, நண்பர்கள் என்றுதான் சொன்னார். ஆனால் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் யாரையெல்லாம் பகைவர்கள் என்று கருதி இருக்கிறார்களோ, பகைவர்கள் என்று சொன்னார்களோ, அவர்களுக்கு அன்பு கொடுங்கள் என்று சொன்னார். எனவே நற்செய்தியில் வருகின்ற வார்த்தையை பார்த்துவிட்டு இயேசுவே பகைவர்கள் வைத்திருக்கிறார், அவர் பகைவர்களுக்கு அன்பு கொடுக்க சொன்னார் என்று சொல்வது சரியான ஒரு புரிதல் அல்ல. மாறாக அன்றிருந்த சமூகம் பகைவர்களாக யாரை பார்த்ததோ அவர்களுக்கு அன்பை கொடுத்து அன்பர்களாக மாற்றிக்கொள்ள அழைப்பை ஆண்டவர் இயேசு கொடுத்தார். அவரை சிலுவையில் அறைந்தார்கள், கொன்றார்கள். சிலுவையில் அறைந்து கொல்லும் அந்த இறுதி வேளையில் கூட தன்னை சிதைத்தவர்களுக்காக அவர் சிந்தித்தார். தன்னை அடித்தவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். தன் மீது காரி விழுந்தவர்களுக்காக, எச்சில் துப்பியவர்களுக்காக எரிச்சல் படாது ஜெபித்தார். எத்தகைய நிறைவு, எத்தகைய அன்பு எண்ணி பார்க்க வேண்டும். அத்தகைய அன்பு, அத்தகைய நேசம், பாசம், அத்தகைய நிறைவு மானிடர்களிடம் வேண்டும் என்ற ஒரு ஆவலைத்தான் வெளிப்படுத்தினார். இது அவ்வளவு கடினமான ஒரு செயல் அல்ல. பல நேரங்களில் நாம் எல்லோருமே எப்படி மனிதர்களை பகைவர்களாக மாற்றிக்கொள்கிறோம். யாராவது நமக்கு எதிராக ஏதாவது ஒரு சூழலில் ஏதாவது வார்த்தைகளை பயன்படுத்தினால், அல்லது தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது குற்றம் புரிந்தால், இவர்கள் என் சகோதரர்கள், இவர்கள் என் சகோதரிகள், தெரியாமல் செய்திருக்கிறார்கள், அந்த குற்ற செயலை வெறுக்க வேண்டும், அந்த தவறை வெறுக்க வேண்டும். ஆனால் சகோதரனையோ சகோதரியையோ ஒருபோதும் வெறுக்கக்கூடாது, வெறுக்க முடியாது. வெறுத்து ஒதுக்கிவிட்டு ஒரு மானிடம் வாழ முடியாது, வளர முடியாது. ஆனால் மனித பலவீனத்தில் நமக்கு இருக்கிற பார்வை என்ன? என்னை யாராவது கண்டித்தால், எனக்கு எதிராக யாராவது பேசிவிட்டால், எனக்கு எதிராக யாராவது ஒரு சொற்றொடரை பயன்படுத்திவிட்டால், நான் இறக்கும் வரை இவரை எட்டி பார்க்க மாட்டேன், இவன் எனக்கு எதிரி, இவன் எனக்கு பகைவன். இந்த ஒரு நிலை இறைமகன் இயேசுவிடம் இறுதி வரை இல்லை. எனவே அவர் தந்தையை போன்று நிறைவுள்ளவராக இருந்தார். நாம் போற்றி போகின்ற நம்முடைய அன்னை புனித வியாகுல அன்னை நிறைவுள்ள தாயாகத்தான் வாழ்க்கை நடத்தினார். தொடக்கம் முதல் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறார். அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றவர்களை எல்லாம் பார்க்கிறார், தெரியாது செய்கிறார்கள். அவரை வாழ விடாமல் தவிக்க வைக்கிறார்கள், வழிகளை எல்லாம் அடைத்து விடுகிறார்கள். எனினும் அந்த அன்னை ஒருவரை கூட அத்தனை வியாகுலங்களை சுமந்த நிலையில் கூட எதிரியாக பார்க்கவில்லை, பகைவராக பார்க்கவில்லை. சென்றவிடமெல்லாம் நன்மை செய்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாக இருப்பதால், நிறைவுள்ள தாயாக இருப்பதால், இறைவனுக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்த தாயாக இருப்பதால் அமைதியில் அன்பை மட்டுமே கொடுத்து கொண்டே சென்றாள். அன்பின் நிறைவைத்தான் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடிந்தது. அன்பு செய்கின்ற தாய், அன்பை பரிமாறுகின்ற தாய், இதைத்தான் பார்க்கிறோம். நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் எவ்வளவு சித்திரவதைகள், எவ்வளவு அவமானங்கள், அத்தனையும் ஏற்றுக்கொண்டு இந்த புனித மலைக்கு, காற்றாணி மலைக்கு வந்து
அந்த முட்டூன்றிய இடத்தில் முட்டூன்றி ஜெபிக்கின்ற வேளையிலும் எதை தனது ஜெபமாக வைத்திருந்தார்? தனக்கு எதிராக பேசியவர்கள், தனக்கு தண்டனை வழங்கியவர்கள், தன்னை அடித்தவர்கள், தன்னை நொறுக்கியவர்கள், தன்னை சித்திரவதை செய்தவர்கள், தனக்கு உணவு கொடுக்காதவர்கள், தனக்கு தண்ணீர் கொடுக்காதவர்கள், இத்தனை பேரையும் தான் அந்த இறுதி வேளையில் எண்ணி பார்த்து இறைவனிடம் அவர்களுக்காக ஜெபித்தார். அவர்களுக்கு இறைவன் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார். நிறைவுள்ள மனிதர்கள் எப்பொழுதுமே இதனைத்தான் செய்ய முடியும், இப்படித்தான் செய்வார்கள். கத்தோலிக்க திருவையில் வாழுகின்ற நாம் எல்லோரும் தவக்காலத்தில் பல்வேறு வகையான தவம், ஜபம், நோன்பு இவைகளிலெல்லாம் ஈடுபடுகிறோம். ஏராளமான ஜபங்களை, மந்திரங்களை ஓயாது உச்சரித்து கொண்டிருக்கிறோம். இத்தனை ஜபங்கள், இத்தனை தவங்கள், இத்தனை நோன்புகள், இத்தனை வழிபாடுகள், இவை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் என்ன? நமக்கென பகைவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. யார் நமக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு பகைவர்களாக இருக்க முடியாது. எல்லோரும் சகோதர சகோதரிகள் தான். குற்றம் செய்தால் மன்னிப்பு, தவறளித்தால் திருந்தி வருவதற்கு வாய்ப்பு நமது அன்பிலிருந்து அது வழங்கப்பட வேண்டும். அதிலிருந்து நாம் நிறைவடைய வேண்டும். நம்முடைய அன்பை பெறுகின்ற ஒவ்வொரு மானிடர்களும் நிறைவடைய வேண்டும். இதுதான் இறைமை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். இதனை வாழ்வாக்கி இந்த நாட்களில் சிறப்பாக நம்மை மனித நிலையில் மாண்புள்ளவர்களாக வாழ வரம் கேட்டு இந்த பலியில் ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நாம் அனைவரும் நிறைவுள்ளவர்களாக வாழ்வதற்கு அன்பை பகிர வேண்டும். அந்த அன்பே நம் எல்லோரையும் நிறைவின் பாதையில் வழிநடத்தும். அன்புதான் கடவுள். அந்த கடவுள் நமக்கு எல்லா வளங்களையும் வாரி வழங்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் வாழுகின்ற இந்த பூமியில், புனித இடத்தில், மறைசாட்சி மரித்த இந்த மண்ணில் அவர் பரிந்துரையின் வழியாக நிரம்ப நன்மைத்தனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உணர்வோடு வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். நல்லாயனே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்கள் தம் பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகளைக் கண்டு மனம் தளராது சோர்ந்து போகாது உம் தூய ஆவியின் வல்லமை அளித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்தும் தந்தையே எம் இறைவா, இத்திருப்பலியை ஒளிபரப்பி கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சியினரை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அதில் பணிபுரிபவர்கள், இத்திருப்பலியில் பங்கேற்பவர்கள் அனைவரையும் நீர் நல்ல உடல் நலனையும் ஒளிபரப்ப தேவையான பொருளாதார தேவைகளையும் அளித்து மாதா தொலைக்காட்சி உலகெங்கும் பரவ தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, தேர்வு எழுத போகும் மாணவர்கள் ஆண்டவர் தரும் ஞானத்தை பெற்று நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, ஒதுக்கப்பட்டிருக்கும் அனைத்து முதியவர்களையும் உம் பாதம் வைக்கிறோம். அவர்களுக்கு நீர் ஆறுதலும் தேற்றலுமாக இருந்து அவர்களை பராமரிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, திருத்தலமாக உயர்த்தப்பட்டிருக்கும் இந்த இரத்த சாட்சியான புண்ணிய பூமியின் பங்கு சமூக வளர்ச்சிக்காகவும் புனித தேவசகாயம் ஆலய கட்டுமான பணி வளர்ச்சிக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இறைவா, தவ காலத்தில் நாங்கள் செய்கின்ற ஒருத்துதல்கள் எங்கள் வாழ்வில்
நிறைவை வழங்க நீரே அருள் புரியும். அன்பு செயல்களால் நாங்கள் நிறைவடைய எங்களுக்கு அருள் புரியும், ஆசீர்வதியும். தவக்காலத்தில் சிறப்பாக இந்த காற்றாடி மலைக்கு, புனித மலைக்கு, கல்வாரி மலைக்கு திருப்பயணிகளாக வந்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருப்பயணிகளையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய பயணங்களையும் ஆசீர்வதியும். தொலைதூர நாடுகளிலிருந்து மாதா தொலைக்காட்சி வழியாக மறைசாட்சி தேவசகாயத்தையும் புதிய வியாகுலனையும் எண்ணி பார்த்து அவர்களுடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலத்தை கொடும். எல்லோரையும் அன்பின் அரவணைப்பில் வைத்து பாதுகாத்தருளும். எழாண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். பந்தோம் தந்திடவே தந்தாயேற்றிடுவார், எம் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாயிற்றிடுவார். இறைவா உன்னில் இணையா வாழ்வு இருந்தும் பயன ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்த எனக்கு இழப்பென்ன. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை உமது கொடைக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானி.
ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைநிலை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகி எங்கள் வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர், எம் மண்ணின் மறை சாட்சி, புனித தேவ சகாயம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கும் வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்க பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே,
நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா, வாழ்வு மலர்ந்திட வான்வளையனவா, வழியிருளினிலே வளர்மதி எனவா, இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனே நீ வா. வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்கும் எங்களை முடிவில்லா ஆதரவால் தொடர்ந்து காத்தருள்வீராக. விண்ணக படிப்பினைகளால் நீரை நிரப்பியவர்களோடு உமது மீட்பளிக்கும் ஆதரவால் உடனிருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம்